தமிழில் முதல் பக்தி சேனல் சாய் டிவி. ஹலோ செல்லக்குட்டீஸ், வெல்கம் டு சாய் டிவியின் சுட்டீஸ் நேரம். சுட்டீஸ் நேரம் பக்தி கதைகள் கேட்குறதுக்காக குட்டீஸ் எல்லோரும் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தீங்களா? உங்களுக்கு கதை சொல்கிறதுக்காக நானும் எப்படா சாட்டர்டே வரும்னு காத்துக்கிட்டே இருந்தேன். இதோ வந்துட்டேன். நீங்கள் கதை கேட்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இன்றைக்கி நம்ம குட்டீஸ் எல்லாம் யாரெல்லாம் பர்த்டே கொண்டாடுறீங்க? கை தூக்குங்க பார்க்கலாம். எஸ், இன்றைக்கி பர்த்டே கொண்டாடுற குட்டீஸுக்கெல்லாம் நான் உங்களெல்லாம் மிஸ் பண்ணிட்டேனா? ஆமாம், போன திங்கக்கிழமையிலேருந்து இன்றைக்கி சனிக்கிழமை வரைக்கும் நிறைய குட்டீஸ் பர்த்டே கொண்டாடி இருப்பீங்கல்ல. உங்கள் எல்லோருக்கும் சேர்த்து இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி பர்த்டே டு யூ ஆல். சூப்பராக இருங்க, ஜாலியாக இருங்க, சேஃபாக இருங்க, அதே சமயம் பக்தியோடு இருக்கணும். அதான் வேணும், ரொம்ப இம்பார்ட்டன்ட் குட்டீஸ். கண்டிப்பாக அப்பா அம்மாவுக்கு மட்டும் இல்லை, காடுக்கும் நம்மளை ரொம்ப பிடிக்கும். காடுக்கு நம்மளை ரொம்ப பிடிச்சா நமக்கு என்னெல்லாம் வேணுமோ அது எல்லாமே காடு கொடுப்பார் நமக்கு. வேறு என்ன கஷ்டம் இருக்கும், வேறு என்ன கவலை இருக்க போகுது? ஜாலியாக பட்டர்ஃப்ளை மாதிரி இருந்துகிட்டே இருக்க வேண்டியது தான். ஓகேயா? சரி, இன்னைக்கு கதைக்குள்ளே போகலாமா? என்ன கதை, என்ன கேட்டுட்ருக்கோம்? ராமாயணத்தில் யுத்தகாண்டம் கேட்டுட்ருக்கோம். அதாவது ராமாயணத்தோட கடைசி சாப்டர் யுத்தகாண்டம். இந்த யுத்தகாண்டத்தில் ராமருக்கும் ராவணனுக்கும் நடக்கக்கூடிய ஃபைட்டை பற்றி நான் உங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன் இல்லையா? பல நாட்கள் தொடர்ந்து நடக்குது இந்த சண்டை. இந்த சண்டையின் முடிவில் யார் ஜெயிக்க போகிறாங்க? எஸ், ஹீரோ யார்? நம்ம ராமர் தான். ஸ்ரீராமர் தான் ஜெயிக்க போகிறாரு. அதுதான் எல்லாருக்கும் தெரியுமே. அப்புறம் எதுக்கு கதை கேட்கணும்? கண்டிப்பாக கேட்கணும். அதாவது இதில் வரக்கூடிய கேரக்டர்ஸு அவங்கெல்லாம் எப்படியெல்லாம் அந்த வெற்றி அப்படிங்கிறது அவ்வளோ ஈஸியாக கிடச்சிடாது இல்லையா? அதற்காக பலவிதமான முயற்சிகளை நம்ம செய்யணும், பலவிதமான பிரார்த்தனைகள் வேணும். நமக்கு எல்லோருடைய உதவியும் கிடைத்தால் மட்டும்தான் ஒரு விஷயத்தில் வெற்றி என்பது கிடைக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் எக்ஸாமில் ஃபஸ்ட்டு வரணும், நல்ல மார்க் வாங்கணும் அப்படின்னா என்ன செய்யணும்? எஸ், நீங்கள் தான் படிக்கணும், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. கூடவே உங்களுக்கு சப்போர்ட்டிவாக எல்லாமே கிடச்சிதுன்னா கிடைக்கக்கூடிய உதவிகள் எல்லாத்தையும் நீங்கள் அதை எடுத்துக்கிட்டு நல்லா படிச்சிங்கன்னாக்க நீங்கள் தான் 100 out of 100 வாங்குவீங்க. நீங்கள் தான் ஃபஸ்ட்டு ப்ளேஸ் வருவீங்க. எப்படி எல்லோரோடையும் நாம் அனுசரித்து போகணும், எப்படி ஒவ்வொருத்தரோட கேரக்டர்ஸையும் புரிந்து கொண்டு அதற்கேற்ப நியாயத்திற்காக தர்மத்திற்காக போராடினார் ராமர் என்பதையும் நாம் இந்த யுத்தகாண்டத்தின் மூலமாக தெரிஞ்சுக்கிறோம். தப்பு பண்ணினா தண்டனை நிச்சயம். பகவானால், இறைவனால் தண்டனை கொடுக்கப்படும். ஆகையினால தான் தப்பு பண்ணாமல், பாபங்கள் பண்ணாமல் நல்லவர்களாக வாழ்வதற்கு நாம் முயற்சி செய்யணும். ஓகேயா குட்டீஸ்? இதைத்தான் நம்ம யுத்தகாண்டத்தின் மூலமாக தெரிஞ்சுக்கிறோம். ஸோ ராமாயணம் எல்லாருக்கும் தான் தெரியும், ஆனாலும் அதில் நடந்திருக்கிற குட்டி குட்டி சுவாரஸ்யமான விஷயங்களும் நமக்கு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதுக்குத்தான் வால்மீகியோட இந்த ராமாயண கதையை நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். சரி, யுத்தகாண்டத்தில் போன எபிசோடில், போன சண்டேல என்ன பார்த்தோம் தெரியுமா? லக்ஷ்மணருக்கும் இந்திரஜித்துக்கும் சண்டை நடக்குது. அப்போது இந்திரஜித் நிக்கும்பலா தேவி அப்படிங்கிற அந்த ஒரு தேவிக்காக ஒரு யாகம் செய்கிறார். அந்த யாகத்தை எப்படி செய்கிறார் அந்த இந்திரஜித்து? ஒரு ஆலமரத்தின் அடியில் போய் அந்த யாகத்தை செய்து நிறைவு செய்துட்டாக்க எங்கே வேணாலும் போய் மறைந்துக்கலாம், எங்கிருந்து வேணாலும் தேவர்களையோ மனிதர்களையோ யாரை வேண்டுமானாலும் தாக்கலாம், இந்திரஜித்தை அழிப்பது என்பது முடியாது அப்படிங்கிறது இந்திரஜித் பெற்றுள்ள வரம் இல்லையா? அந்த இந்திரஜித்தினுடைய வரத்தை முறியடித்து தான் இந்திரஜித் என்ற அரக்கனை கொல்ல வேண்டும். அரக்கனா? ஆமாம், அது அரக்க குலத்தில் பிறந்த இந்திரஜித்தினுடைய ஒரு செயலாக இருக்குது. இந்திரஜித் அரக்கனாக யாருடைய அப்பா? அவருடைய அப்பா பேர் என்ன? எஸ், ராவணன். ராவணனுடைய பையனாக பிறந்தவர் தான் இந்திரஜித்து. இந்திரஜித்தும் தேவர்களுக்கு பல கொடுமைகளை செய்திருக்கிறான். அது மட்டும் இல்லை, ராவணன் என்னவெல்லாம் தவறுகள் செய்கிறானோ அத்தனை தவறுகளுக்கும் இந்திரஜித்தும் உடந்தையாக இருந்திருக்கான். இப்போ அப்பாக்காகத்தானே எவனும் போருக்கு வந்திருக்கான். அப்போ போரில் அவனை ஜெயிச்சா தானே ராவணனை ஜெயிக்க முடியும். அதற்காக லக்ஷ்மணர் ரொம்ப கஷ்டப்படுறாரு. பெரிய ஃபைட் நடக்குது. கடைசியாக லக்ஷ்மணர் என்ன சொல்கிறாரு? எடுத்து கையில் வச்சுன்னு அம்ப வச்சுன்னு என்ன சொல்கிறாரு? ராமர் தர்மத்தில் சிறந்தவர் என்பது உண்மையானால், தைரியமிக்கவர் என்பது உண்மையானால், தன்னுடைய தகப்பனாராகிய தசரதரது சொல்லுக்கு கட்டுப்பட்டு காட்டுக்கு வந்தவர் என்பது உண்மையானால், சகலத்தையும் துறந்து
நியாயத்திற்கு தர்மத்திற்கு கட்டுப்பட்டு வாழ்பவர் என்பது உண்மையானால் இந்த அம்பு இந்திரஜித்தை கொல்லட்டும் அப்படின்னு சொல்லி லக்ஷ்மணர் விடுறாரு இல்லையா. விட்ட உடனே என்னாச்சு, அம்பு போச்சு, டைரக்டாக தலையை கட் பண்ணிடுச்சு, இந்திரஜித்தை வதம் செய்து விட்டாச்சு. லக்ஷ்மணர் வதம் செய்துட்டு இப்போது ஸ்ரீராமரது இருப்பிடத்திற்கு வருகிறார். அப்பொழுது லக்ஷ்மணர் மீது தேவர்கள் வானவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய மேலே எல்லோரும் மேலோகத்தில் எல்லோரும் பார்த்து கொண்டிருக்காங்க. ரிஷிகள், சப்த ரிஷிகள், இப்படி எல்லோரும் பெரியவர்கள் எல்லோரும் மேலே இருக்காங்களாம். அவங்க எல்லாரும் என்ன பண்ணுறாங்க தெரியுமா, லக்ஷ்மணரை பார்த்த உடனே ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீ லக்ஷ்மணா, ராமருக்கு வெற்றி உண்டாகட்டும் அப்படின்னு பெருசாக கத்துறாங்களாம். அழகாக பூக்களை அவர் மேலே இப்படி போடுறாங்களாம். அதாவது ஆசீர்வதிக்கிற மாதிரி, அவர் செய்த செயலை அப்ரிஷியேட் பண்ணுற மாதிரி பூக்களை லக்ஷ்மணர் மீது போடுறாங்களாம். அவர் மட்டும் இல்லை, வானரர்கள் நிறைய பேரும் ரொம்ப ஹாப்பியாக கொண்டாடுறாங்க லக்ஷ்மணரை பார்த்து. ஆஹா, மிகப்பெரிய வெற்றி, மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறாங்க. அங்கிருந்து லக்ஷ்மணர் திரும்பி வருகிறார். திரும்பி என்ன பண்ணுவார், ஸ்ரீராமரை பார்க்கிறார். ராமரை ஒரு தடவை அப்படி சுற்றி வலம் வருகிறாராம். ராமரை சுற்றி நமஸ்கரிக்கிறாராம். இப்படியே வணங்கியபடி நிற்கிறாராம். அப்பொழுது ராமருக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுறது. ராமர் என்ன பண்ணுறாருன்னா அவரை ஆற தழுவிக்கிறாராம், அவரை கட்டி பிடிச்சிக்கிறாராம். லக்ஷ்மணா, என்னோட தம்பி, நீ மிகப்பெரிய செயலை செய்திருக்க. இன்னைக்கு நமக்கு ராவணனை நாம் குறிவைப்பதற்கு, இந்த போரில் ராவணனை நாம் வெல்லணும் அப்படின்னாக்க அதற்கு நமக்கு தடையாக இருப்பது இந்த இந்திரஜித்து தான். இந்த இந்திரஜித்தை நாம் வெற்றி கொண்டு விட்டோம் என்றால் ராவணனை வெற்றி கொள்வது என்பது எளிதான செயலாக மாறிவிடும். ஆகையினால நீ மிகப்பெரிய உதவி செய்திருக்க, நீ வெற்றிக்கான மிகப்பெரிய பாதையை போட்டு கொடுத்திருக்க லக்ஷ்மணா அப்படின்னு இவர் லக்ஷ்மணரை பாராட்டுறாராம். எப்படி இருக்கு பாருங்க குட்டீஸ். லக்ஷ்மணர் என்ன சொன்னாரு, ஸ்ரீராமரை சொன்னார். ராமர் வந்தது உண்மைனா, ராமர் சத்தியசீலர் என்பது உண்மைனா, ராமர் தர்மத்தின் வழி நிற்பவர் என்பது உண்மை என்றால் இந்த அம்பு போகட்டும்னு ராமருடைய பெயரை சொன்னதுனால மட்டும்தான் இந்திரஜித்தை கொல்ல முடிஞ்சது இல்லையா. ஆனால் ராமர் தம்பியை பாராட்டுறாராம். இதுதான் ராமர்கிட்டேருந்து நாம் கற்றுக்க வேண்டிய மிகப்பெரிய குவாலிட்டி. அவர் தம்பியை பாராட்டுறார். என்ன சொல்கிறார், உன்னால தான் நமக்கு வெற்றிக்கான வழியே கிடைச்சிருக்கு, உன் மூலமாகத்தான் இப்போது நாம் வெற்றியினுடைய ருசியை நாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறாராம். வெற்றியை நாம் கடந்து விட்டோம், ஆல்மோஸ்ட் நம்ம க்ளோஸாக போயிட்டோம் வெற்றிக்கிட்ட அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய வேலை செய்திருக்கிறாய் லக்ஷ்மணா, எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லி கட்டி பிடிச்சிக்கிறார். அப்போது சுஷேனரை அழைக்கிறார். இந்த சுஷேனருங்கிறவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்க அவர் தான் இந்த வானர கூட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு டாக்டர். டாக்டரா அப்படின்றீங்களா, நான் சொல்கிறேன் கேளுங்க. வாலி இருக்கார் இல்லையா, வாலியினுடைய மாமனார் தான் சுஷேனர். இந்த சுஷேனர் ரொம்ப சீனியர் பர்சன், வானரங்கள்லேயே அவர் மிகவும் சீனியரானவர். அவருக்கு நிறைய விஷயங்கள் தெரியும். அவர் தான் எந்த மூலிகையை கொண்டு எப்படி உயிர்ப்பிக்க செய்ய வேண்டும், யாருக்கு என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு இருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கிறவர் தான் இந்த சுஷேனர். அந்த சுஷேனரை தான் அழைக்கிறாராம். இப்பொழுது ராமர் அழைத்து என்ன சொல்கிறாருனாக்க, நிறைய வானரர்கள் அடிபட்டு கிடக்காங்க, அவர்களுக்கெல்லாம் நீங்கள் தான் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும், அவங்களுக்கெல்லாம் கவனிங்க, அவங்களுக்கெல்லாம் குணமாக்குவதற்கு வேண்டிய ஏற்பாடுகளை செய்யுங்கள் அப்படின்னு ஸ்ரீராமர் கூப்பிட்டு சொன்ன உடனே அந்த சுஷேனர் போய் ஒவ்வொரு வானரர்களாக வீரர்களையா எழுப்பி எழுப்பி உட்காத்தி வச்சு அவர்களுக்கு மருந்து போட்டு கையில் கட்டுறது காலை கட்டுறது இப்படி எல்லாம் கவனிக்கிறாராம். போய் ஒவ்வொருத்தரையாக கவனிக்கிறார். சரி, இந்திரஜித்து இறந்தாச்சு. அப்போது அங்கே என்ன நடக்கும், ராவணனுடைய இருப்பிடத்தில் அது தெரிஞ்சுக்கணும் இல்லையா. ராவணனுடைய அரண்மனை, ராவணனின் அரண்மனையில் ராவணனுக்கு தகவல் போய் சேர்ந்துடுச்சு. என்னென்ன, இந்திரஜித்து இறந்து விட்டான், இந்திரஜித்து தற்போது உயிருடன் இல்லை அப்படிங்கிற தகவல் போயிடுச்சு. இந்திரஜித் கூட வந்த அந்த அரக்கர் சேனை இருப்பாங்க இல்லையா, அரக்கர்கள் ஆர்மி இருப்பாங்க இல்லையா, அவங்களாம் என்ன ஆனாங்க, வழக்கம் போல் குடு 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 குடுன்னு உள்ளே ஓடி போயிட்டாங்க. இப்போ யாருமே இல்லை இல்லையா போர்க்களத்தில், அவங்க எல்லாரும் ஓடி போயிட்டாங்க உள்ள. அவங்க எல்லாம் போய் ராஜா கிட்ட சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே பொத்துன்னு மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டானா ராவணன். என்னடா அது, இந்திரஜித்து போய் ஜெயிச்சுட்டு எனக்கு நல்ல செய்தியோடு வருவான், ராமர் லக்ஷ்மணர் சுக்ரீவனை ஜெயிச்சுட்டு வருவான்னு நினச்சி நான் அனுப்பி வச்சா இந்திரஜித்தை இறந்து போயிட்டாங்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மயங்கி போய் விழுந்துட்டாராம். கொஞ்சம் நேரம் கழித்து தண்ணி தெளித்து ராவணனை எழுப்புறாங்க. அப்படி ராவணன் எழுந்து கொள்கிறான். எழுந்து கொள்ளக்கூடிய அந்த ராவணன் என்ன சொல்கிறான் தெரியுமா, புலம்ப ஆரம்பிக்கிறானாம். என்னன்னு சொல்லி, ஐயோ மகனே, உன்னை நான் எழுந்துட்டேனே,
நீ வந்து சகலவிதமான லோகங்களுக்கும் செல்லக்கூடியவனாச்சே, நான் வெற்றி என்று கேட்பதற்கு முன்பாகவே நீ வெற்றி என் முன்னாடி கொண்டு வந்து கொடுக்கக்கூடியவனாச்சே, என்னுடைய ரொம்ப பிரியமான மகனாச்சே, நீ இறந்து போயிட்டியே, நீ இல்லாமல் உன்னுடைய மனைவிகள்லாம் என்ன செய்வாங்க, நீ இல்லாமல் அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய பெண்கள்லாம் அழுவாங்களே, நம்ம நாடே சோகத்தில் இருக்குமே, இந்திரஜித் நீ இல்லாமல் நான் என்ன செய்வேன்ப்பா, இனிமேல் நீ இல்லாத ஒரு வாழ்க்கை என்ன, நீ உன்னை வந்து ராமர் லக்ஷ்மணர் சுக்ரீவன் எல்லாம் சந்தோஷமாக இருக்காங்க, ஆனால் நான் இவ்வளோ துக்கத்தில் பீடிக்கப்பட்டிருக்கேனே, நான் இவ்வளோ கஷ்டத்தில் இருக்கேனே, உன்னை இழந்து நான் இனிமேல் எப்படிப்பா இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி ராவணன் ரொம்ப புலம்புறானா, அழறானா மகனை நினைத்து கொண்டு. அப்போது உடனே அவனுக்கு என்னாச்சு தெரியுமா, அவனுக்கு பயங்கரமாக கோபம் வந்துதான். யார் மேலே கோபம் வரணும், ராமர் லக்ஷ்மணர் மேலே தானே கோபம் வரணும், இல்லையா சீதாதேவி மேலே கோபம் வந்துதான். இது எப்படி இருக்குது பாருங்களேன். அவன் என்ன பண்ணானான் தெரியுமா, இந்த சீத்தையால் வந்தது தானே எல்லாமே, இந்த சீத்தை வந்ததுனால தான், சீத்தையே என் கண்ணில் பட்டா, சீதையால் தான் எல்லாமே நடக்கிறது, சீதை தான் எல்லாத்துக்கும் காரணம், இத்தனை அழிவுகளுக்கும் சீதை மட்டுமே காரணம், இனிமேல் அவளை நான் உயிரோட விடமாட்டேன் அப்படின்னு சத்தம் போட்டு பேசினானாம். சீத்தை இனிமேல் நான் உயிருடன் விடமாட்டேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய பெரிய வாள், அந்த வாள் அப்படி சல்லுன்னு உருவிண்டானான். அப்படி உருவி கையில் எடுத்துக்கொண்டான். அப்படி வாள் அப்படி கையில் வச்சுக்கிறான். வச்சுன்னு என்ன பண்ணுறான் தெரியுமா, அந்த புறத்திற்கு செல்ல போகிறேன் அப்படின்னு, அசோகவனத்திற்கு இப்பொழுதே கிளம்புகிறேன் அப்படின்னு டக்குன்னு இப்படி கிளம்புறானான். உடனே கூட யாரெல்லாம் போகிறாங்க, அவனுடைய மனைவிகள் மற்றும் அமைச்சர்கள், இப்படி எல்லோரும் அவன் பின்னாடியே ஓடுறாங்களாம். இவன் வேக வேகமாக போகிறான், சீதையை கொல்லணும் அப்படிங்கிறதுக்காக அசோகவனம் நோக்கி போகிறான். பின்னாடியே அவனுடைய அமைச்சர்கள் மனைவிகள் எல்லோரும் ஓடுறாங்க. அப்போது கிட்ட போயிடுறான் அசோகவனத்துக்கிட்ட. அப்போது சுபாஷவன் அப்படிங்கிற ஒரு மந்திரி இருக்கான் கூடவே. அந்த மந்திரி சொல்கிறான், அரசே ஒரு நிமிடம் அப்படிங்கிறான். என்ன அப்படின்னு திரும்பி பார்க்குறான். அப்போது அரசே, தாங்கள் வேதங்களை அறிந்தவர், வேதங்களை அறிந்ததன் மூலமாக முறையாக அக்னிஹோத்திரம் செய்யக்கூடியவர், அப்படிப்பட்ட தாங்கள் ஒரு பெண்ணை கொல்லலாமா, பெண்ணை கொல்வதன் மூலமாக தாங்கள் இந்த பாவத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமா, சற்று சிந்தியுங்கள், இன்று தேய்பிறை 16வது நாள், இப்பொழுது நீங்கள் சென்று உங்களுடைய கோபத்தை அந்த ராமர் லக்ஷ்மணர் சுக்ரீவன் மீதல்லவா காட்ட வேண்டும், ஒரு பெண்ணின் மீதா காட்டுவீர்கள் அப்படின்னு கேட்குறானாம். இப்போ என்னாச்சு, ராவணனுக்கு புத்தி வந்துச்சான். உடனே ராவணன் அவ்வளோ தூரம் போயிட்டு, நீ சொல்வதும் சரிதான், நான் இப்பொழுதே போர்க்களம் புகுகிறேன் அப்படின்னு சொன்னானாம். உடனே என்ன பண்ணுறான், அந்த வாள் எடுத்து அந்த உரைக்குள்ளே டக்குன்னு இப்படி போடுறான். போட்டுட்டு திரும்ப வேகமாக வரானாம். எங்கே வரான், அரண்மனைக்கு திரும்பி வருகிறானாம். வந்தவன் உடனே முக்கியமான சேனாதிபதிகளை கூப்பிடுறானாம். 3 பேரை கூப்பிடுறான். மகாபார்ஷன், மகோதரன் மற்றும் விரூபாக்ஷன், இந்த 3 சேனை தளபதிகளை அழைக்கிறானாம். அவர்களை கூப்பிட்டு சொல்கிறான், நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது, எப்படியாவது சென்று இந்த ராமர் லக்ஷ்மணர் மற்றும் சுக்ரீவன் இவர்களை வெல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் கவலைப்படாதீங்க, உங்களுடன் சேர்ந்து நானும் போர்க்களத்திற்கு வருகிறேன் அப்படின்னு ராவணன் சொல்கிறானாம். சரி, இப்போது ராவணன் கிளம்புவது என்பது உறுதியாகி விட்டது. கூடவே 3 சேனை தளபதிகளும் கிளம்ப போகிறாங்க. அது மட்டுமா, பலவிதமான அரக்கர்களும் கிளம்புறாங்களாம். பலவிதமான உருவங்களை எடுத்துக்கொள்ளக்கூடிய அரக்கர்களாக இருக்காங்களாம். பலவிதமான விலங்குகள் கிளம்புதான். அதாவது பல 1000 யானைகள், பல 1000 குதிரைகள், அதோடு இல்லாமல் கழுதைகள்லாம் கூட கிளம்புதான். கழுதை மேலெல்லாம் ஏறிட்டு போகிறாங்களாம். யானை மேலே, குதிரை மேலே, கழுதை மேலே, ஒட்டகத்தின் மேலே, இப்படி பலவிதமான மிருகங்களின் மீது, பறவைகள்லாம் கூட அவங்க பயன்படுத்துகிறாங்களாம் போர்க்களத்தில். பெரிய தேரை கொண்டு வந்து நிறுத்துகிறாங்க. அந்த தேரில் வந்து பலவிதமான தூண்கள் இருக்கான். எப்படி இருக்கான், பில்லர்ஸ் தெரியும் இல்லையா உங்களுக்கு, ஒரு ஹாலில் வந்து நம்ம பார்க்கலாம் பில்லர்ஸ் இருக்கலாம். பெரிய வீடாக இருக்கும்பொழுது நிறைய பில்லர்ஸ் இருக்கும். அந்த மாதிரியான பலவிதமான பில்லர்ஸ் இருக்கக்கூடிய தேராக இருக்கான். அவ்வளோ அழகாக இருக்கான் ராவணனுடைய தேர், அவ்வளோ அழகாக அலங்கரிக்கப்பட்டிருக்கான். 8 குதிரைகள் பூட்டிய தேராக இருக்கான். எத்தனை குதிரைகள், 8 குதிரைகள் பூட்டிய தேராக இருக்குது. அந்த தேருக்குள்ளே சகல விதமான ஆயுதங்களும் இருக்குது. இரும்பு தடியில் ஆரம்பித்து என்னென்னலாம் அவங்க சண்டை போடணுமோ, கதையில் ஆரம்பித்து, வில்லில் ஆரம்பித்து, அம்பில் ஆரம்பித்து, என்னென்ன விதமான போர்க்களத்திற்கு தேவையான ஆயுதங்கள் அவசியமோ அத்தனை விதமான ஆயுதங்களுடன் மிகப்பெரிய தேராக இருக்காம். இது ராவணனது தேர். ராவணனது தேர் என்பது வந்து ரொம்ப மிக மிக முக்கியமான ஒன்று. ஏன்னா ராவணன் அப்பேற்பட்ட மகாவீரன். அவன் வந்து மிகப்பெரிய வீரன். எந்த போர்க்களத்திலும் ஒரு தோல்வியை கண்டு அஞ்சாதவன், எந்த நிமிடத்திலும் தன்னுடைய தோல்வியை நினைக்காதவன், தைரியமாக இருக்கக்கூடியவன், மிகச்சிறந்த வீரன் தான் வந்து ராவணன். இல்லைன்னா பகவானுக்கே அவன் எதிரியாக நிற்கணும், இறைவன்
இறைவன் முன்பு ஒருவன் எதிரியாக நிற்கணும்னாக்க அந்த அளவுக்கு ஓரளவுக்கு 50% ஓரளவுக்கு வீரம் இருக்கணும் இல்லையா, மிகச் சிறப்பானவனாக இருக்கணும் இல்லையா, அப்பதானே இறைவனுக்கே எதிரியாக ஒருவன் நிற்க முடியும். அப்படிப்பட்ட வீரம் மிகுந்தவனாக இருக்கிறானாம் ராவணன். சரி, இப்போ ராவணன் என்ன பண்ணுறான், தேரை கொண்டு வர சொல்லியாச்சு. இப்போ போருக்கு கிளம்புறான். எப்படி கிளம்புறான், கவசங்களை மாட்டிக்கொள்கிறான், நல்ல ஒரு பெரிய ஒரு கிரீடம் வச்சுக்கிறான், போர் கவசங்களுடன் ஆயுதங்களை எடுத்துக்கொள்கிறான். கூடவே சேனை தளபதிகளையும் கூப்பிடுறான். எல்லாரும் தயாராக இருக்கீங்களா, போருக்கு கிளம்பலாமா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறான். அரக்கர்கள் மிகப்பெரிய ஆரவாரங்கள் செய்கிறாங்க. இதற்கு முன்னாடி என்ன ஆகுதுன்னாக்க, அசோகவனத்திற்கு செல்கிறான் இல்லையா, நான் சொன்னேன் இல்லையா, அசோகவனத்திற்கு சீதையை கொல்லணும் அப்படின்னு போகிறான் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா. அப்பொழுது அரக்கர்கள் மிகப்பெரிய சத்தத்தை ஏற்படுத்துகிறாங்களாம். ஹோ 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 ஹோன்னு சத்தம். அதாவது இந்திரஜித் இளவரசன், இந்திரஜித் இறந்து விட்டான். அப்போது அந்த நாடு எந்த அளவுக்கு ஒரு சத்தத்தில் இருக்கும், எந்த அளவுக்கு ஒரு கொந்தளிப்பில் இருக்கும், மக்கள்லாம் எந்த அளவுக்கு பேசிப்பாங்க இல்லையா. இவை எதுவுமே தெரியாதவளாக இருக்கிறார் சீதை. அப்போ சீதைக்கு என்ன நடக்குதுன்னு தெரியல, சத்தம் மட்டும் கேட்குது. கூடவே இப்போ ஒரு அரசர் வரப்போறார் அப்படின்னாக்க அதற்கு முன்னாடியே நிறைய பேர் ஓடி போய் சொல்லுவாங்க, அரசர் வரப்போறார், அரசர் வரப்போறாருன்னு சொல்லுவாங்க. அப்பொழுது ராவணன் வருவதற்கான ஏற்பாடுகளை சீதை பார்க்கிறாராம். பார்த்துட்டு அங்கே தெரியறது ராவணன் வர்றது, அதுவும் கோபமாக கையில் வாளோட வர்றதை சீதை பார்க்கிறார். உடனே சீதா தேவிக்கு அப்படியே ரொம்ப படபடப்பாக ஆயிடுறதாம். என்னன்னு தெரியலையே, எதற்காக இவன் வாளுடன் வருகிறான், ஒருவேளை என்னை கொல்வதற்காகத்தான் வருகிறானா, இவன் ஸ்ரீராமர் லக்ஷ்மணர்களை கொன்றுவிட்டு பிறகு என்னை கொள்வதற்காக வருகிறானா, அச்சுச்சோ ஆஞ்சநேயர் அப்பவே கூப்பிட்டானே, அனுமன் என்னை கூப்பிட்டானே, நான் உங்களை அழைத்து போகிறேன்னு, நான் அப்படி போயிருந்தேன்னாக்க இப்போ நான் உயிரோடையாவது இருந்திருப்பேனே, இவன் என்னை கொல்வதற்காக வருகிறானே, நான் என்ன செய்வேன், ஒருவேளை ராமர் லக்ஷ்மணர்களை இவன் கொன்றுவிட்டு தான் என்னை கொல்வதற்காக வருகிறானா, அவர்களை கொன்று விட்டான்னாக்க கௌசல்யா மாதாக்கு யார் பதில் சொல்ல முடியும், என்னுடைய விதி இப்படி ஆகிவிட்டதே, இங்கே என்னோட விதி இப்படி முடியணும்னு இருக்கே, எல்லாமே இந்த கூனி மந்தரையினுடைய செயலால் நிகழ்ந்தது தானே, இல்லைன்னா நாங்கள் அயோத்தியை விட்டே வந்திருக்க மாட்டோமே, இப்படியெல்லாம் நினைத்து சீதாதேவி புலம்ப ஆரம்பிக்கிறாராம். சீதாதேவி ரொம்ப கவலைப்படுறாங்க. அப்பொழுது பார்த்து கொண்டே இருக்காங்க ராவணன் வரானான்னு. அதுக்குள்ளே சுபார்ஷவன் பேசுகிறான். பேசின உடனே ராவணன் அப்படியே திரும்பி போயிடுறான். திரும்பி போனதை பார்த்த உடனே தான் சீதாதேவிக்கு பெருமூச்சு வருதான். அப்பாடா அப்படின்னு, எதுக்கோ வாளோட வந்தான், என்னத்துக்கு வந்தானே தெரியல, வந்தான் பாதியில் திரும்பி போயிட்டானே, என்ன விஷயம்னு தெரியலையே, எது நடந்தாலும் சரி ஸ்ரீராமரே கதி அப்படின்னு நினைத்தவராக திரும்ப போய் அசோகவனத்தில் அந்த மரத்தின் கீழேயே உட்காந்து கொண்டு, சிம்சுப்பா மரத்தின் கீழே தானே உட்காந்துருக்காங்க, அதே மாதிரியே உட்காந்து கொண்டு பெருமூச்சு விட்டபடியே ஹே ராமா ஹே ராமா ஹே ராமா 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 ராமான்னு புலம்பிக் கொண்டே இருக்கிறாராம் சீதை. இப்போ கிளம்பி ஆயிற்று ராவணன். ராவணனுடன் யார் கிளம்புறாங்க, 3 சேனை தளபதிகள் கிளம்புறாங்கன்னு சொன்னேன் இல்லையா. அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னாக்க ஒரேடியாக எல்லோரும் சேர்ந்து போர்க்களத்துக்குள்ளே போக மாட்டாங்க. அதாவது ஒவ்வொருத்தராகத்தான் போவாங்க. அதே மாதிரி தசானனன் அப்படிங்கிற ஒரு அரக்க வீரன், அந்த அரக்க வீரன் தான் முதல்ல அரக்கர்களோட சேர்ந்து போர்க்களத்துக்குள்ளே போகிறானாம். அப்படி போனவன் பயங்கரமாக சண்டை போடுறானா, வானரர்கள் எல்லாரையும் டார்கெட் பண்ணி 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 அடிக்கிறானா. பாவம் இந்த குரங்குகள் வானரர்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, போய் உடனே ராமர்கிட்ட தான் போய் விழுவாங்க இல்லையா. ஐயோ எங்களால் முடியல, சமாளிக்க முடியல பிரபு, அவன் வரான், அவன் ரொம்ப கஷ்டப்படுத்துகிறான் அப்படின்னு ஓடி போய் விழுவாங்க இல்லையா. அந்த மாதிரி விழுந்தோடனே ராமர் அம்புகளை பொழிந்து அவனை தடுக்கிறாராம். இந்த தசானனன் அப்படிங்கிறவன் தான் முதல்ல உள்ள என்ட்ரி ஆறான். அடுத்தது யார் வராங்க அப்படின்னு கேட்டிங்கன்னாக்க விரூபாக்ஷன். யார், விரூபாக்ஷன் என்ற சேனை தளபதி, அவன் தான் உள்ளே வரான். உள்ளே வந்த உடனே பெரும் சண்டை, வானரர்களுக்கும் அரக்கர்களுக்கும் மிகப்பெரிய சண்டை நடக்குது. அரக்கர்கள் அம்புகளை போடுறாங்க, வானரர்கள் நான் முன்னாடி சொன்ன மாதிரி அவர்களுக்கு கிடைத்ததெல்லாம் என்ன, பெரிய பாறை மரங்கள், இவை தானே, அதுதானே அவர்களுடைய ஆயுதங்களாக இருக்குது. வானரர்கள் என்ன பண்ணுறாங்க, பாறைகளை தூக்கி தூக்கி அடிக்கிறாங்க. மிகப்பெரிய சண்டை நடக்குது, சமாளிக்கவே முடியல வானரர்களால். அப்போ உடனே தங்களுடைய அரசராகி சுக்ரீவன் கிட்ட போய் சொல்கிறாங்க. சுக்ரீவன் பிக்சருக்குள்ளே வர்றார். சுக்ரீவன் என்ன பண்ணுறாருன்னா பெரிய பாறை எடுத்துக்கொண்டு தாக்க ஆரம்பிக்கிறாரு. இந்த விரூபாக்ஷன்கிறவன் யானை மேலே ஏறி அவன் சண்டைக்கு வரான். இப்போ இந்த விரூபாக்ஷனுக்கும் சுக்ரீவனுக்கும் ஃபைட். அப்போது ரொம்ப பெரிய ஃபைட்டாக இருக்குது. இவன் அம்புகளை விட கையில் சூலத்தை வைத்து கொண்டு சண்டை போடுறான். அவர் உடனே என்ன பண்ணுறாரு, பெரிய பெரிய மலைகளை தூக்கி அடிக்கிறாரு.
இப்படியே வந்து பலத்த சண்டை. உடனே அவன் யானையிலேருந்து கீழே விழுந்துடுறான். உடனே சுக்ரீவனோட இப்படி 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 சண்டை போடுறாங்க. மல்யுத்தம் மாதிரி சண்டை நடக்குது. சண்டையின் முடிவில் அஃப்கோர்ஸ் கெட்டவங்க தான் சாகணும் இல்லையா? அதே மாதிரி அந்த விருபாக்ஷன் என்ற அரக்க தளபதி, சேனா தளபதி, அவன் இறந்து விடுகிறான். முதல்ல இறப்பது இந்த விருபாக்ஷன். விருபாக்ஷன் இறந்த உடனே ராவணனுக்கு கோபம் அதிகமாயிடுதான். விருபாக்ஷனை நீ கொன்று விட்டாயா, உன்னை என்ன செய்கிறேன் பார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மகாபார்ஷ்வனை கூப்பிடுறானாம். மகாபார்ஷ்வனை அழைத்து, நீ போ, ராமர் லக்ஷ்மணர்களை நீ இருந்த இடம் தெரியாமல் பண்ண வேண்டும், அவர்கள் தலையை வந்து பூமியில் உருளணும், அந்த மாதிரி நீ வந்து வெற்றியை எனக்காக கொண்டு வா போ அப்படின்னு மகாபார்ஷ்வனை அனுப்புகிறானாம். இப்போது மகாபார்ஷ்வன் போகிறான். அவனும் ரொம்ப பயங்கரமாக எப்படியாவது சண்டை போடணும் அப்படின்னு பயங்கரமாக நம்ம தான் ஜெயிக்கணும் அப்படின்ட்டு போகிறான். அவனும் பயங்கரமாக ஃபைட் பண்ணுறான்னா. அரக்கர்களுக்கும் வானரர்களுக்குமான மிகப்பெரிய சண்டையாக இருக்குது. ஒன்றுக்கு ஒன்று பயங்கரமாக அப்படியே அடிச்சுக்கிறாங்க. நடுப்புற வந்து கவாக்ஷன், ஜாம்பவான் இவர்கள் எல்லாமும் வராங்க சுக்ரீவனோட. நிச்சயமாக வானரர்களுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம்னா சுக்ரீவன் வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாரா? அதனால சுக்ரீவன் தான் நேரடியாக வானரர்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக இப்போ இந்த மகாபார்ஷ்வனோடையும் சண்டை போடுறாராம். அப்படி சண்டை போட்டு ரொம்ப சீரியஸான ஃபைட்டாக போகுது. சால மரத்தை தூக்கி அடிக்கிறது, உடனே அவன் வந்து அம்புகளை விடுவது, இப்படியெல்லாம் நடக்குதான். ஜாம்பவான் குறுக்க வருகிறாராம். ஜாம்பவான் மீதும் அம்புகளை விடுகிறார்கள். ஜாம்பவானை காப்பாற்றுவதற்காக கவாக்ஷன் உள்ள வருகிறான். கவாக்ஷனுக்கும் இந்த மகாபார்ஷ்வனுக்கும் சண்டை நடக்குது. மிகப்பெரிய யுத்தமாக நடந்து கொண்டிருக்கு. இறுதியில் மிகப்பெரிய சண்டையினுடைய முடிவாக இந்த மகாபார்ஷ்வனும் சுக்ரீவனும் ஒருவருக்கொருவர் மோதிக்கொண்டிருக்காங்க. சுக்ரீவனால் மகாபார்ஷ்வன் கொல்லப்படுகிறான். ஸோ ரெண்டாவது தளபதியாகிய மகாபார்ஷ்வனும் இறந்து விடுகிறான். இப்பொழுது ராவணன் என்ன பண்ணுறான் தெரியுமா? மூன்றாவதாகிய விருபாக்ஷன், அந்த பேர் என்ன சொன்னேன், விருபாக்ஷன் அப்படிங்கிற அந்த தளபதியை அனுப்பி வைக்கிறானாம். இப்போ அந்த விருபாக்ஷன் என்ன பண்ணுறான்? தேரில் கிளம்பி போகிறான். தேரில் கிளம்பி போய் இந்த வானரர்கள் இருக்கக்கூடிய பகுதி ஒன்று விடாமல் காலி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வானரர்களையாக வேட்டையாடி கொண்டே வருகிறானா. அப்படி வரும்பொழுது பாக்கி இருக்கக்கூடிய வானரர்கள்லாம் பயந்துக்கிறாங்க. பயந்து வேக வேகமாக ஓடி போய் அங்கதன் கிட்டேயும் சுக்ரீவன் கிட்டேயும் ஸ்ரீராமர் கிட்டேயும் போய் அடைக்கலமாக போகிறாங்களாம். உடனே அங்கதன் சொல்கிறான், எதுக்காக பயந்து வரீங்க? நம்மால் ஜெயிக்க முடியாதா? நிச்சயம் நம்மால் ஜெயிக்க முடியும். நாம் ராமர் லக்ஷ்மணர்கள் பக்கமாக இருக்கிறோம், நம்ம தர்மத்தின் பக்கம் இருக்கோம், நம்மால் வந்து நிச்சயமாக வெற்றி என்பது நமக்கு மிக எளிதானது அப்படின்னு அங்கதன் சொல்லி, நம்மால ஜெயிக்க முடியலன்னா வேற யாரால ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொன்னபடியே இந்த அங்கதன் என்ன பண்றானா, தான் சண்டைக்கு வருகிறேன் அப்படின்னு வர்றானாம். விருபாக்ஷனோட சரிக்கு சரியாக அங்கதன் சண்டை போடுறானாம். இப்போ அங்கதன், சுக்ரீவன், ஜாம்பவான் 3 பேருமாக சேர்ந்து விருபாக்ஷனை எதிர்க்கிறாங்க. அப்போது விருபாக்ஷன் என்ன பண்ணுவான்? கையில் இருக்கக்கூடிய இரும்பு தடியை எடுத்து அடிக்கிறது. உடனே சுக்ரீவன் என்ன பண்ணுறது? அவன் உடனே அவனுடைய இரும்பு தடியை அவனே பிடுங்கி அந்த தேரோட்டியை அடிக்கிறது, அங்கே இருக்கக்கூடிய குதிரைகளை அடிப்பது, இதெல்லாம் பண்ணுறான். தேர் அழிஞ்சு போய்டுறது. உடனே தொப்புன்னு கீழே குதிச்சுடுறான் அந்த விருபாக்ஷன். விருபாக்ஷன் கீழே குதிச்ச உடனே அவன் வந்து கதையை எடுத்துக்கிறான். இப்பொழுது கையில் வந்து தடியை எடுத்துக்கிறார் சுக்ரீவன். 2 பேரும் மாற்றி மாற்றி சண்டை போட்டுக்கிறாங்க. அப்பொழுது அங்கதனும் வந்து பாறைகளை கொண்டு வந்து தொப்புன்னு போடுறானா. அப்போது ஒரு சமயத்தில் அங்கதனுக்கும் விருபாக்ஷனுக்கும் ஃபைட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஃபைட்டாக போகுது. வேகமாக சண்டை நடந்து கொண்டு இருக்கு. அப்படி சண்டை நடந்து கொண்டே இருக்கும் பொழுதே இலங்கையில் வந்து என்ன ஆயிற்று அப்படின்னாக்க, அரக்கிகள்லாம் இருக்காங்க இல்லையா, இந்த அரக்கிகள் எல்லோரும் புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்களாம். என்னன்னாக்க, நாம் முக்கியமானவர்களை இழந்தபடியே இருக்கிறோம். ஒவ்வொருவராக நம்முடைய அரக்கர் சேனையில் எல்லோரும் இறந்து விட்டார்கள், முக்கியமான தளபதிகள்லாம் இறந்துட்டாங்க. இந்த தகவல்லாம் உள்ளே போகும் இல்லையா, இலங்கை மாநகரத்துக்குள்ளே போகும் இல்லையா. அப்படி போகும்பொழுதே இந்த அரக்கிகள்லாம் புலம்ப ஆரம்பிக்கிறாங்களாம். முன்பே இந்த ராமர் லக்ஷ்மணர்கள் தான் வந்து கரதூஷணர்களை அழித்தார்கள். 14,000 அரக்கர்கள் ஜனஸ்தானத்தில் கொல்லப்பட்டார்கள். அப்பொழுதே தெரிந்திருக்க வேண்டும் நம்முடைய மன்னருக்கு. நம்முடைய மன்னர் அதை புரிந்து கொள்ளவே இல்லை. அவர் வந்து சாதாரண மனிதர் இல்லை என்பதை நம்முடைய மன்னர் உணர்ந்து கொள்ளவே இல்லை அப்படின்னு ஒரு அரக்கி சொல்கிறாளாம். உடனே இன்னொரு அரக்கி பெண் சொல்கிறாளாம், ஆமாம் நீ சொல்கிறது தான் கரெக்டு, பாரு நம்ம எல்லாரையும் இழந்துட்டோம். பிரகஸ்தன் எப்பேற்பட்ட ஒரு சேனாதிபதி, பிரகஸ்தனை இழந்து விட்டோமே, இந்திரஜித்தையும் இழந்துட்டோமே, இப்பொழுது மகாபார்ஷ்வனும் இறந்து விட்டாராமே, இப்படி ஒவ்வொருவராக நம்ம இழந்து கொண்டே இருக்கிறோமே. இவை அனைத்திற்கும் காரணம் நம்முடைய அரசர் சீதா தேவியின் மீது கொண்ட மோகம்தான் காரணம். சீதா தேவியை கடத்தி கொண்டு வந்து
சுமந்ததுதான் காரணம். ஆகையினால தான் இவ்வளவு பெரிய அழிவு என்பது ஏற்பட ஆரம்பித்திருக்கிறது அப்படின்னு ஒரு அரக்கி பேசுறாளாம். ஒவ்வொரு அரக்க பெண்களாக பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில இந்த இலங்கை நகரத்தை யார் காப்பாற்றப் போகிறார்கள்னு தெரியலையே, என்ன நடக்க போகிறதுன்னு தெரியலையே, நினைத்தாலே பயமாக இருக்கிறது அப்படின்னு ஒரு அரக்கி பெண் சொல்றாளாம். அப்போ இன்னொரு அரக்க பெண் சொல்றாளா, நம்முடைய அரசராகிய ராவணன் தேவர்லோகத்திற்கு சென்று தேவர்களை அடிமைப்படுத்தினார், தேவர்களை கொன்று தீர்த்தார், தேவர்களை வாழ விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தேவர்களுக்கு சகல விதமான தீமைகளையும் செய்தார். தேவர்களை துன்புறுத்துவதை கண்டு சிவபெருமான் அவருக்கு ஒரு சாபம் கொடுத்திருக்கிறார். ஒரு பெண்ணின் மூலமாகத்தான் உன்னுடைய அழிவு நேரும் என்று சாபம் கொடுத்திருக்கிறார். அந்த சாபத்தினுடைய விளைவைத்தான் நம்முடைய இலங்கை மாநகரமே இப்பொழுது சந்தித்து கொண்டிருக்கிறது அப்படின்னு ஒரு அரக்கி பெண் பேசுகிறாளாம். அப்போது இன்னொரு அரக்கி பெண் பேசுகிறாளாம், ஆமாம் ஆமாம், நீ சொல்கிறது ரொம்ப சரியான விஷயந்தான். ஏன் இப்படி நம்முடைய மன்னர் நடந்து கொண்டார் என்றே தெரியவில்லை. இங்கு இல்லாத பெண்களா, இங்கு இல்லாத சுகங்களா, எதற்காக அவர் தேவையில்லாமல் போய் இன்னொரு மாற்றானது மனைவியை கொண்டு வரணும்? அந்த மனைவி வந்ததுனால தானே பிரச்சனை. இது எல்லாத்துக்குமே மூல காரணம் யாரு அப்படின்னாக்க அந்த கோர வடிவமுள்ள சூர்பனகை தான் அப்படின்னு சொல்கிறாளாம். அந்த சூர்பனகையால் வந்த பிரச்சனை தான் இது அத்தனையுமே. சூர்பனகை தான் ராமர் மீது ஆசைப்பட்டதுனால வந்த விளைவு இது. இன்னைக்கு நாமெல்லாம் அழிவில் இருக்கோம் அப்படின்னு காரணம். அதுக்கு என்ன காரணம்னு ஒரே ஒரு காரணம் சொல்லலான்னாக்க அது சூர்பனகையால் மட்டும்தான். சூர்பனகை செய்த காரியம்தான் இன்றைக்கு நாம் இப்படி ஒரு கஷ்டத்தை அனுபவித்து கொண்டிருக்கிறோம். இதற்கெல்லாம் முடிவு என்ன ஆக போகிறது என்று தெரியவில்லை. எத்தனையோ முறை எத்தனையோ பேர் சொல்லியும் நம்முடைய அரசன் கேட்கவில்லை. இப்பொழுது நாம் மிகப்பெரிய துன்பத்தை சந்தித்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு அரக்க பெண்கள் எல்லோரும் ஒருவருக்கொருவர் நிறைய பேச ஆரம்பிக்கிறாங்களாம். ஒவ்வொருத்தரும் ஒரு விதமான கருத்துக்களையும் சொல்கிறாங்க, பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த பக்கம் இந்த போர்க்களத்தில் பார்த்தீங்கன்னா விரூபாக்ஷனுக்கும் அங்கதனுக்கும் சண்டை ரொம்ப நேரமாக நடந்து கொண்டே இருக்கான். சுற்றி 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 சண்டை போடுறாங்க, மல்யுத்தம் பண்ணுறாங்க, துவந்த யுத்தம் பண்ணுறாங்க. இப்படி செய்த யுத்தத்தினுடைய நிறைவு பகுதியாக இந்த அங்கதன் இந்த விரூபாக்ஷனையும் கொன்று விடுகிறான். இப்போ 3 சேனை தளபதிகளும் இறந்து விட்டார்கள். அடுத்தது யாரு? ராவணன் தான். ராவணன் வரப்போகிறது அப்படிங்கிறது எவ்வளோ முக்கியமான விஷயம் இல்லையா? நாளைக்கு பார்க்கலாமா குட்டீஸ்? அது வரைக்கும் நீங்கள் எனக்காக காத்துட்ருக்கணும். இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்? டாடா பாய். சாய் டிவி நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பலை ப்ரெஸ் பண்ணுங்கள்.